தனது தந்தையின் நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டும் என்று நினைத்தான். கடக வம்சத்தவர்கள் கண்டுபிடித்த புதிய மருந்தால் தனது தந்தை நஷ்டப்படுகிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு உதவ விரும்பினான். வீட்டை விட்டு வெளியேறிய சமரன் நேரடியாக கடக வம்சத்தினரின் சந்தைக்கு சென்றான். அங்கே கூட்டம் அதிகமாக இருப்பதை கண்டான். அந்த சந்தை அவ்வளவு பெரியதாக இல்லை. ஆனால் அங்கே மக்கள் நிற்கக்கூட இடமில்லாத அளவுக்கு கூட்டம் நிரம்பி வழிந்தது. அனைவரும் பரபரப்போடு அங்கும் இங்குமாக நகர்ந்து கொண்டிருந்தனர். சில தடிமனான மனிதர்கள் முன்னோக்கி நகர்ந்து செல்லும் போது மற்றவர்களை இடித்துக் கொண்டு பின்னுக்கு தள்ளிவிட்டு கூட்டத்துக்குள் நுழைந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் உடலிலிருந்து வந்த காய்ந்த இரத்தத்தின் வாசனையை வைத்து அவர்கள் போர் வீரர்கள் என்பதை சமரன் புரிந்து கொண்டான். மேலும் இது போன்ற மருந்து போர் வீரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மலிவான விலையில் கிடைப்பதால் ஒவ்வொரு வீரரும் அதை விரும்பி வாங்கிச் சென்றார்கள். அப்போது எதிரில் ஒருவர் ஒரு சிறிய மரப்பெட்டியை சுமந்து கொண்டு வருவதை கண்ட சமரன் அந்த பெட்டியை உற்று கவனித்தான். அந்த நபரின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்த சமரன், இவன் கையில இருக்கிற சின்ன பெட்டியில தான் அந்த மருந்து இருக்குதோ, இதுதான் அந்த மருந்தா என்று யோசித்தான். பிறகு அவரை நிறுத்தி, ஐயா கொஞ்சம் நில்லுங்கய்யா என்றான். என்னப்பா, என்ன வேணும் என்றார் அவர். இங்க சந்தையில ஏதோ ஒரு புது மருந்து கிடைக்கிறதா பேசிக்கிட்டாங்களே, அதோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா என்றான். அட, ஊருக்கே தெரியும், உங்களுக்கு இன்னும் தெரியலையா? அதோட பேரு சுருள் மாத்திரை என்றார் அந்த நபர். அதை சொல்லிவிட்டு அந்த நபர் இன்முகத்தோடு அங்கிருந்து சென்று விட்டார்.